மீனா அழுதுகிட்டே முத்துவோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு வந்திருக்கிற மீனாவை பார்த்த விஜயா பயங்கர கோவப்பட்டு அவங்கள திட்டி வீட்டை விட்டு வெளியில போக சொல்றாங்க. உடனே மீனா, உங்க பையன் என்ன வீட்டை விட்டு வெளியில போக சொல்லட்டும், நான் உடனே வீட்டை விட்டு கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அப்புறம் விஜயா மனோஜ் கிட்ட சொல்லி முத்துக்கு கால் பண்ண சொல்றாங்க. மீனா மேல ரொம்ப கோவமா இருந்த முத்துவும், நீ வீட்டுல இருக்க கூடாது, வீட்டை விட்டு வெளியில போயிரு அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. என்ன புரிஞ்சுக்காம இந்த முத்துவும் என்ன வெளியில போக சொல்லிட்டாரு அப்படின்னு மனசு வேதனைப்பட்டு ரொம்பவே அழுதுகிட்டே வீட்டை விட்டு வெளியில போறாங்க. மீனா, பூக்காரிய நாமளே ஒளிச்சு கட்டணும்னு நினைச்சோம், நல்ல வேலை முத்துவே வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டான்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க விஜயா. விஜயா மனோஜ் கிட்ட இந்த ரவி ஒரு வார்த்தை இந்த பொண்ணதான் கல்யாணம் பண்ண போறேன்னு என்கிட்ட சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கவே வந்திருக்காது. நல்ல வேலை இந்த ரவி மாதிரியும் முத்து மாதிரியும் இல்லாம நானே உனக்கு ஒரு நல்ல பணக்கார வீட்டு பொண்ணா கல்யாணம் பண்ணி வச்ச மனோஜ் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. மீனா அழுதுகிட்டே எங்க போறதுனே தெரியாம ரோட்ல நடந்து போயிட்டே இருக்காங்க. அந்த சமயம் ஸ்ருதியோட ஃப்ரெண்ட் மீனாவை மீட் பண்றாங்க. நான் ஸ்ருதியோட ஃப்ரெண்ட், நீங்க ரவியோட அண்ணி தானே, அன்னைக்கு கல்யாணத்துல கூட உங்களை நான் மீட் பண்ணேனே அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா, எதுக்காக அப்படி அழுதுட்டே போறீங்க அப்படின்னு மீனா கிட்ட விசாரிக்கிறாங்க. உடனே மீனா, ஸ்ருதி ரவியோட கல்யாணம் நடந்ததுக்கு நான் தான் காரணம்னு நினைச்சு என் வீட்டு உள்ளவங்க என்ன வீட்டு விட்டு வெளியில போக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. உடனே ஸ்ருதியோட ஃப்ரெண்ட், நீங்க ரவி ஸ்ருதியோட கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் தானே வந்தீங்க, இந்த விஷயத்த உங்க வீட்டுல சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேக்குறாங்க. உடனே மீனா, நான் எதை சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க, இதுக்குண்டான ஆதாரமும் என்கிட்ட இல்லையே, நான் தான் அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சேன்னு நம்புறாங்களே அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. ரவி ஸ்ருதி கல்யாணத்தை நான் என்னோட மொபைல்ல வீடியோ எடுத்தேன். அந்த சமயம் நீங்க வந்து ரவியவும் ஸ்ருதியவும் திட்டினது எல்லாமே அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கும். இந்த வீடியோ ரெக்கார்ட வேணா உங்க ஃபேமிலியில காமிச்சு உங்க மேல தப்பு இல்லன்றதை நீங்க நிரூபிச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. மீனா, அதெல்லாம் வேண்டாங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த சமயம் முத்துவும் அங்க வராரு. அங்க வந்த முத்து செம கோவமா கார ஓரமா நிப்பாட்டிட்டு, ஏய் உன்னதான் இங்க நிக்க கூடாதுன்னு சொன்னல, எதுக்காக என் வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லி அடிக்க வராரு. இத பார்த்த ஸ்ருதியோட ஃப்ரெண்ட், நிறுத்துங்க அவங்க மேல எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஸ்ருதியோட ஃப்ரெண்டு தான், ஸ்ருதிக்கும் ரவிக்கும் கல்யாணமான விஷயம் மீனாக்கு தெரியாது, என்ன நீங்க நம்பலன்னா இந்த வீடியோவை பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ ஆதாரத்தை முத்துக்கிட்ட காமிக்கிறாங்க. இந்த வீடியோல ரவி ஸ்ருதிக்கு கல்யாணமானது மட்டும் இல்லாம மீனா ரவியவும் ஸ்ருதியவும் பயங்கரமா திட்டினதும், உங்க அண்ணன் என் மேல நம்பிக்கை வச்சிருக்காரு, அதனால உனக்கு சாட்சி கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னது எல்லாமே பதிவாயிருக்கு. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமா முத்துக்கு தெளிவா புரிய வருது, ரவி ஸ்ருதியோட கல்யாணத்துக்கும் மீனாவுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட முத்து தப்பே செய்யாத மீனாவை அடிச்சு வீட்டு விட்டே போக சொல்லிட்டேன்னு மனசு வேதனைப்படுறாரு. அப்புறம் அங்க நின்னுட்டு இருந்த மீனா கிட்ட, என்ன மன்னிச்சுக்கோ மீனா, கோவத்துல உன்னை புரிஞ்சுக்காம நான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறாரு. மீனா எதுவுமே பேசாம முத்துவை கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. விஜயா ஒரு வழியா இந்த மீனா தொலைஞ்சா பேசாம முத்துவுக்கு நல்ல ஒரு பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயம் முத்து மீனாவை அரவணைச்சபடி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராரு. இத பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க விஜயா. அப்புறம் முத்து அவர் கையில இருந்த வீடியோ ஆதாரத்தை காமிச்சு மீனாவுக்கும் இந்த கல்யாணத்துக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லன்னு வீட்டுல உள்ளவங்க கிட்ட எல்லாம் புரிய வைக்கிறாரு. முத்து மீனா கிட்ட எதுவுமே பேச முடியாம கண் கலங்கி போய் நிக்கிறாரு.